அநேகன் மூவில ஹீரோயினுக்கு போன ஜென்மத்துல நடந்த எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். அத எத்தனை பேர் நம்பினீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையிலேயே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு எவிடன்ஸோட நான் சொன்னா எஸ் 1957 இங்கிலாந்தோட ஹெக்ஸாம் சிட்டில வாழ்ந்த ஜோன் அண்ட் ஃப்ளோரன்ஸ் பாலக் அப்படின்ற கப்பலுக்கு 11 வயசுல ஜோனா அண்ட் 6 வயசுல ஜாக்லின்னு 2 பெண் குழந்தைங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க 2 பேருமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. பெத்து வளர்த்த 2 பிள்ளைகளும் இறந்து போன சோகத்துல இருந்த அந்த கப்பல் எக்ஸாம் சிட்டியை வெக்கேட் பண்ணிட்டு வேற பிளேஸ்க்கு போறாங்க. அண்ட் அதுல இருந்து ஒரு வருஷத்துல அவங்களுக்கு ட்வின் பேபி பிறக்குது. அவங்களுக்கு ஜெனிஃபர் அண்ட் ஜிப்லின்னு பேர் வைக்கிறாங்க. இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இறந்து போன ஜாக்லினுக்கு பெர்த் மார்க்ஸ் இருந்த அதே இடங்கள்ல ஜெனிஃபருக்கும் பெர்த் மார்க்ஸ் இருந்திருக்கு. எஸ், ஜெனிஃபர் ரைட் ஐ அண்ட் வேஸ்ட்ல பெர்த் மார்க்ஸோட பிறக்குறாங்க. இத கூட கோ இன்சிடென்ட்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் வளர வளர அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. அப்படி ட்வின் சிஸ்டர்ஸ் கேட்டது அவங்களோட இறந்து போன சிஸ்டர்ஸ் வச்சு விளையாடின ஸ்டோர் ரூம்ல லாக் பண்ணி வச்சிருந்த டாய்ஸ் அண்ட் சைக்கிளை. அதுவும் எப்படி நம்ம வாங்கின ப்ளூ சைக்கிள் எங்கம்மான்னு கலரையும் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இறந்து போன ஜோனா அவளோட சில டாய்ஸ்க்கு ஆசையா பேர் வச்சிருக்கா. அதே பேரை இந்த ட்வின் சிஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி ட்வின் சிஸ்டர்ஸ்க்கு தெரியுது? நமக்கு இருக்கிற இதே கன்ஃபியூஷன் தான் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இருந்துச்சு. பட் அவங்க நமக்கே தெரியாம எப்பயாவது இதை பத்தி பேசி இருப்போம்னு அதை லூஸ்ல விட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்ப அந்த ஃபேமிலி ஒரு நாள் அவுட்டிங் போறாங்க. அது எங்கன்னா அந்த 2 பெண் குழந்தைகளும் இறந்து போன அதே எக்ஸாம் சிட்டிக்கு. அப்படி போறப்ப ஆன் தி வேல ஒரு பர்டிகுலர் பிளேஸை கை காட்டின ஜெனிஃபர் இங்கதான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு கார் வந்து இடிச்சதும் கொலாப்ஸ் ஆயிட்டோம்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வந்ததை ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லியிருக்கா. இது அவங்க அப்பா அம்மாக்கு பெரிய ஷாக்க கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஜெனிஃபர் அண்ட் ஜிப்லிய ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. 1 இல்ல 2 இல்ல மல்டிபிள் சிட்டிங்ஸ் அண்ட் எக்ஸாமினுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் நார்மல்னு ரிசல்ட் வருது. நாட் ஒன்லி காமன் சைக்கியாட்ரிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்டான விர்ஜினியா யூனிவர்சிட்டியோட டீன் டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் பல வருஷத்துக்கு பாலக் ட்வின் சிஸ்டர்ஸ் பத்தி ஸ்டடி பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் ஸ்டடியில ஸ்டீவன்சன் சிமிலர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிசிக்கல் சிமிலாரிட்டிஸ் இருக்க நிறைய சிபிலிங்ஸ் பத்தி டாக்குமெண்ட் பண்ணாரு. பட் சைக்காலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ் அண்ட் அதை விட முக்கியமா பிஃபோர் பர்த் நடந்ததை சொல்ற பல ட்வின் சிஸ்டர்ஸோட மெமரிஸ்னு இப்படி எல்லாமே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கா தான் இருந்தது. அவங்களோட பேரண்ட்ஸும் சரி, அந்த ஃபேமிலியை பத்தி கேள்விப்பட்டவங்களும் சரி, இறந்து போன பிள்ளைங்களோட மறுபிறவிதான் இந்த ட்வின் சிஸ்டர்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ஷுவரா சொல்ல முடியாத இந்த பாலக் ட்வின் சிஸ்டர்ஸோட ஸ்டோரி ரெயின்கார்னேஷன் ரிசர்ச், தட் மீன்ஸ் மறுபிறவிக்கான ஆராய்ச்சியில ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் கேஸா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேன் யூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட்?